நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் தேவனை தேடுகிறவர்களா இருக்கிறோமா? நாம் தேவனிடத்தில் தேடுகிறவர்களா இருக்கிறோம். அதனாலதான் சொன்னேன், ஜபிக்கிறத மட்டும் வச்சு தேவனை தேடுகிறதாய் சொல்லக்கூடாது. தேவனிடத்தில் தேடுகிறோம், தேவனிடத்துல தேடுகிறோம், எல்லாரும் தேடுகிறோம். தேவன் இல்லை என்று சொல்லுகிறவனும் கால் தட்டி கீழே விழும்போது கடவுளையும் தான் கூப்பிடுறான். ஆமே, தேவனிடத்தில் தேடுகிறோம். தேவனை தேடுகிறவர்களா இருக்கிறோமா? தேவனை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் ஆமே ஃபர்ஸ்டா ஆண்டவரை அறிந்த அந்த முதல் நாள், அதாவது ரட்சிக்கப்பட்டு ஒரு நாளான பிலிவர் கூட எல்லார் மேலும் அவருடைய கரம் நன்மையா இருக்கிறது. தேவனை தேடின நபர்களில் ஒரு நபர் நமக்கு ரொம்ப ஃபேவரைட், தாவீது. தாவீதை குறித்து வேதத்துல பார்க்கும்போது சங்கீதம் 5:3 தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் அப்படிங்கிறார். தேவனை தேடுகிற உன்னுடைய மனநிலையை பாருங்கள். காலையிலே 143 சொல்லுகிறார் 8 அதிகாலையிலே என்று. அதிகாலையில் உன் கிருபையை கேட்க பண்ணும் அப்படிங்கிறார். அதிகாலை என்று சொல்லும் போது முதலாவது என்று சொல்லலாம். முதலாவது நல்ல கவனமா கேளுங்க. தேவனை தேடுகிறவனுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? அவன் லைஃப்ல முதலாவது யாரா இருப்பாங்க தெரியுமா? கர்த்தரா இருப்பாங்க. ஆமென். நம்ம இப்ப எல்லாருமே ஒரு பழக்கப்பட்டுட்டோம், என்ன தெரியுமா? முதல்ல கண் திறந்ததும் கை எங்க போகும்? அழகா சிரிக்கிறீங்க, நீங்க சொல்ல வேண்டாம், அங்க இருந்த ஆக்ஷனே எனக்கு தெரியும். ஆமென். முதலாவது அதிகாலையிலே முதலாவது தேவனை தேடுகிறவன் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்னா, அவன் முதலாவது யார்தான் அப்படின்னா கர்த்தர். ஃபர்ஸ்ட் காட். அவன் லைஃப்ல எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் காட். அதுவும் எப்படி இருக்கிறதா? உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். முதலாவது நீதிமொழிகள் 8 அதனுடைய 34 சொல்லப்பட்டிருக்கிறது, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனை தேடுறவங்க உண்டான்னு கேட்டா நம்ம எல்லாருமே கை தூக்குவோம். ஆனா நம்ம லைஃப்ல the first காட வச்சிருக்கிறோமா? ஃபர்ஸ்ட். எனக்கு எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட். அந்த இடத்துல வேற யாரையாவது தூக்கி வைக்கிறோம். அதாவது தேவன் இருக்கிற ஸ்தானத்துல வேற யாரை தூக்கி வச்சாலும், பாஸ்டரை தூக்கி வச்சாலும் நாம செய்கிறது விக்கிரக ஆராதனை. அதனாலதான் கொரிந்து சபைக்கு நிருபத்தை எழுதும் போது பவுல் ஒரு கேள்வி கேட்பார். பவுல் அவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான் அப்படி கேட்பார். ஏன்னா பவுலை சேர்ந்த ஒரு கூட்டம், பேதுருவை சேர்ந்த ஒரு கூட்டம், இப்படி குரூப்பிசம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பவுல் யாரு தெரியுமா? எங்க பவுல் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பவுல் எழுதுறார், பவுல் அவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். முதலாவது ஆபிரகாமை பார்த்தீங்களா? ஆண்டவர் கேட்கிறார், உன் ஏகசுதன் உன் நேசகுமாரன் ஈசாக்கை எனக்கு பலி செலுத்து அப்படி சொல்லும் போது அவன் கொஞ்சம் கூட தயங்கல. சோதம் அழிக்க போறேன்னு சொல்லும் போது காலில் விழுந்து கதறினார். அதே போல கதறி இருந்தா ஆண்டவர் கொஞ்சம் மாத்தி இருப்பார், அல்லது பிளான சொல்லி இருப்பார். ஆபிரகாமே எழும்பு, பிளான் வேற இல்ல. ஆபிரகாம் பாப்பாரு, என்ன ஆண்டவரே டவுட் வந்துட்டு, ஆண்டவரே இல்ல ஆண்டவரே, நான் ஈசாக்குக்காக இஸ்மவேலை இழப்பேன் ஆண்டவரே, ஆனா யாருக்காகவும் என்னை அழைத்த ஆண்டவரை நான் விட மாட்டேன். முதலாவது கர்த்தர். இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பிராமிஸ் என்ன தெரியுமா? என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். கர்த்தரிடத்துல இருந்து என்ன பெறுகிறான் தெரியுமா? தயை பெறுவான். முதலாவது காலையிலே அப்படிங்கிறார். காலையில சரி. அதுக்கப்புறம் தாவீதுட்ட கேட்டா சங்கீதம் 55:17 சொல்றாரு, அந்தி சந்தி மதியான வேளையில தியானம் பண்ணி முறையிடுவேன். என்ன தெரியுமா? மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றது. இன்னைக்கு நம்ம அநேகருக்கு குழப்பம் என்னன்னா, என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றதுக்குன்னு எனக்கு யாருமே இல்ல. ஆமென்.
ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளை யாரும் இல்லைன்னு அழவே கூடாது. அதனாலதான் மீகா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எழுதி வைத்தார், ஏன் அழுகிறாய், ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? ஏன் அழுற? ராஜாவானவர் உன்னிடத்தில். அந்தி சந்தி மத்தியான வேளை, ஈவினிங் மார்னிங் அண்ட் நூன் டைம். ஆமே, அதை எப்படி சொல்ல வருமே, காலையிலே எழும்பிட்டாரு, அதுக்கப்புறம் பகல் நேரம், மதியான நேரம், சாயங்கால நேரம் என்ன பண்றார்? மனசுல என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். மனசுல ஏதாவது பாரமா இருக்கும், உடனே ஆண்டவரே பாருங்க, ஆண்டவரே இப்படி, ஆண்டவரே அதை சொல்லிட்டு தான் கடைசி சொல்லுவாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? மத்தியானம் மனசுல பாரம் வரும், உடனே நம்ம வெயிட் பண்ணுவோம். எதுக்கு தெரியுமா? அடுத்த நாள் காலையில வர. ஏன்னா நம்ம பிரேயர் டைம் எப்போ? காலையில இல்ல. அதாவது எப்போதும் இயேசுவோடு, எப்போதும் அவரோடு. ஆமென். காலையிலே உமக்கு நேரம் எழும்பினதுமே ஃபர்ஸ்ட் காட், எழும்பினதுமே ஃபர்ஸ்ட் காட். அதுக்கப்புறம் காட் தான். அப்படி பாருங்க, சில பாருங்க வேலை செய்யும் போதே பாடிட்டு இருப்பாங்க. அதாவது மனசுல ஒண்ணு தோணும் பாருங்க, அது அப்படியே எழும்ப ஆரம்பிக்கும். உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும், ஆண்டவரே. மன குமுறல் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி இருக்கிறோமா? மனசுல இருக்கிற எண்ணங்களை சொல்லி இருக்கிறோமா? மனசுல இருக்கிற ஆசைகளை சொல்லி இருக்கிறோமா? மனசுல இருக்கிற பாரங்களை சொல்லி இருக்கிறோமா? ஜெபத்துல கொஞ்சம் வைக்கிறோம். அதை தாண்டி நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஹல்லேலூயா. கர்த்தர் சும்மா என் வாழ்க்கையில எல்லாம் கையை திறக்க மாட்டார். அவருக்கு நான் ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். என்ன நம்பிக்கை தெரியுமா? இவனை எவ்வளவு உயர்த்தினாலும் இவன் என்ன விட்டு போக மாட்டாங்கிற நம்பிக்கை கொடுக்கணும். இந்த நம்பிக்கை ஆபிரகாம் மேல இருந்ததுனாலதான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன பிராமிஸ் கொடுத்தார்? நான் வானத்து நட்சத்திரத்தை போல நான் பெருக பண்ணுவேன். ஆனா என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஆபிரகாம் வாக்கு தத்தத்தை கேட்டு அழைப்புக்கு கீழ்ப்படியல, அழைத்தவரை நேசித்து கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாமே அவர் கையில இருக்கு, எல்லாமே அவர் கையில இருக்கு, எல்லாமே. அதாவது வானத்தை அவர் ஒருவராய் விரித்தவராம். ஒருவராய் வானங்களை விரித்தவரை துதியுங்கள். பாருங்க, நம்ம பெட்ல ஒரு ஷீட்டு போடுறதுக்கே 2 பேருடைய ஹெல்ப் வேணும். இந்த பக்கம் இழுத்து அந்த பக்கம் பொத்துட்டு வருது. அவர் ஒருவராய், கேப்ரியல் நீ அந்த சைடு படி, மீகாவேல் நீ இந்த சைடு படி, நான் வானத்தை விரிக்கணும். இல்ல, ஒருவராய் விரிக்கிறவர். எல்லாத்தையும் அந்த சமுத்திர தண்ணீரை இப்படி எடுத்தாருன்னா மொத்த உள்ள கையில இருக்குமா? மணல் இருக்குல்ல, பூமியில இருக்கிற மொத்த மணல் அவருக்கு ஒத்த கையில இருக்கும். இவ்வளோ பெரிய தேவன் கையில என்னை திருப்திப்படுத்த வேண்டியது இருக்காதா? ஆனா நான் அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். அதனாலதான் இயேசு ஒரு ஜெபம் பண்ணுவார். பாத்தீங்களா? என்ன ஜெபம் பண்ணுவார்? பிதாவே, உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் அப்படிம்பார். உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை, யோவான் 17:2 என்று நினைக்கிறேன், மகிமைப்படுத்தும். என்ன அதன் அர்த்தம்? அப்பா, நீங்க என்ன எவ்வளவு மகிமைப்படுத்தினாலும் அந்த மகிமை அனைத்தும் நான் யாருக்கு தெரியுமா தருவேன்? உமக்கு தருவேன். அதனாலதான் ஆராதனை யாருக்கு மட்டும் செலுத்தணும் தெரியுமா? தேவனுக்கு மட்டும்தான் செலுத்தணும், இயேசுவுக்கு மட்டும்தான் செலுத்தணும். இயேசுவுக்கு செலுத்துகிற ஆராதனை மட்டும்தான் ஒரு புள்ளி கூட குறையாம பிதாவுக்கு போய் சேரும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனைக்குரியவர் நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நம்பிக்கையை குமாரனாகிய கிறிஸ்து கொடுக்கிறார். பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? அவரை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி, முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் அவரை அறிக்கை செய்யும்படிக்கு கர்த்தர் எவ்வளவு மேன்மையை கொடுத்து அவருடைய உட்கார வைத்து, வேதம் சொல்லுகிறது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். காலையில, அது மட்டும் இல்ல, அந்தி சந்தி மதியான வேளை. அடுத்து தாவீது சொல்லுகிறார், 63வது சங்கீதத்தின் 6வது வசனத்தை வாசியுங்கள்.
ஆமே, நல்ல தெரிந்த வசனங்கள் தான். ஆனால் இந்த இந்த வார்த்தைகளை பாருங்கள். என் படுக்கையின் மேல், என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். அதாவது ஆயத்தமாகிறாரு, முறையிடுறாரு. இப்ப என்ன அப்படின்னா அப்படி நினைச்சிட்டு இருக்கிறார். தேடுகிறவனுடைய செயல்ல வெளிப்படுத்துவான், வார்த்தைகளை வெளிப்படுத்துவான், நினைவுகள்ல வெளிப்படுத்துவான். அதிகாலையில நான் தான் காலைல தேடுறேனே அப்படி இல்ல, நான் தான் அந்தி சந்தி மத்தியான வேளை, பகல் நேரம், மத்தியான நேரம், ஈவினிங் டைம், எல்லா டைமும் ஜெபம் பண்ணிட்டேனே அதுவும் அல்ல. நைட்டு தூக்கம் வராம இருக்கும் தெரியுமா, அந்த நேரத்துல ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்களே, படுக்கையிலே உம்மை நினைக்கின்றே ராஜாமத்தில் தியானிக்கின்றே. ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு தூக்கம் வரலன்னா எடுப்போம் பைபிள. எதுக்கு தெரியுமா? பில்லோக்கு கீழே வைக்கிறது, அல்லது ஏதாவது கெட்ட சொப்பனம் வரணும், எடு பைபிள. ஆமென். ராத்திரி நேரத்துல அதாவது தூக்கம் வந்து கண்ணை அடைக்கிறது வரைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்தின பாதைகளை நினைத்து, கர்த்தர் பாராட்டின கிருபைகளை நினைத்து. ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நினைவுகள்ல கர்த்தர் இருக்கிறாரா? நம்முடைய செயல்கள்ல நாம் கர்த்தரை முன்வைக்கிறோமா? நம்முடைய அந்தி சந்தி மத்தியானம் நம்ம ஒரு நாள்ல யாரோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றோம், ஒரு நாள்ல யாரோட அதிக நேரம் பேசுறோம், ஒரு நாள்ல நம்ம யாரோட அதிகமாய் பேச விரும்புகிறோம், அந்த நபர் கர்த்தரா இருப்பார் என்றால் நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்கிறீர்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்க லைஃப்ல கை தூக்க சொன்னா எல்லாம் கை தூக்குவோம், நான் தான் கை தூக்குவேன். ஆமென், ஹல்லேலூயா. உம்மைத்தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ். இது 2026 ஆண்டு. நிறைய தீர்மானங்கள்லாம் எடுப்போம்ல, சும்மா எடுத்து விடுவோம்ல. 2025 ஆண்டுல ஒரு தீர்மானம் எடுத்தோம், 24 எடுத்தோம். இப்படிதான் ஒரு போதகர் ஒரு பையன்கிட்ட கேட்டார், இந்த வருஷம் தீர்மானம் எடுத்து. ஆமா பாஸ்டர், தீர்மானம் எடுத்து. என்ன தீர்மானம் எடுத்து? இனிமேல் தீர்மானமே எடுக்க கூடாதுன்னு. அப்படி யாராவது கூட நீங்க இருக்கலாம். இல்ல, இது ரொம்ப சிம்பிள்ங்க. ஆண்டவர் நம்ம கிட்ட கடல் மேல நடந்து வரலாம் சொல்லல. நீ என்ன மாதிரி 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கு, அப்பதான் உனக்கு தூதர்கள் வருவாங்க ஒண்ணும் சொல்லல. அதாவது நமக்கு நம்பிக்கையை தர்றதுக்கு ஆண்டவர் என்னெல்லாமா பண்ணியாச்சு. ஏசாயா 5 ஒரு வார்த்தை இருக்கிறது, இதுக்கு மேல இனி என்ன செய்யணும், இனி என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு வேற கேட்கிறார். அதாவது நம்மை நம்ப வைக்கிறதுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார், எவ்வளவு பொறுமையா இருந்தார். ஏன் நாம ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க கூடாது? என் நினைவுல நான் ஆண்டவரை அடிக்கடி கொண்டு வரணும். ஆமே, நீங்க அப்படி மட்டும் கொண்டு வாங்க. ஆமே, உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உம்மைத்தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன், நீர் எனக்கு. ஆமென். நிழலில் அகமகிழ்கின்றேன். எஸ் லார்ட், நீர் எனக்கு. ஹல்லேலூயா. நிழலில் உங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் காட், முதலாவது தேவனுடைய ராஜ்யம். சங்கீதம் 16:11 சொல்லுகிறார், சந்தோஷத்தினால் திருப்தி. இந்த சந்தோஷத்தினால் திருப்தி யாருக்கு கிடைக்கல தெரியுமா? உலகம் கண்டதில் வைத்து மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் யாரு? சாலமோன். சாலமோனுக்கு திருப்தி கிடைக்கல, சந்தோஷம் கிடைச்சது. சாலமோன், அதாவது நம்ம பாட்டு கேட்கறதுக்கு அன்னைக்கு சிடி பிளேயர், கேசட் பிளேயர் இதெல்லாம் வாங்கி வச்சிருந்தோம். சாலமோன் பாட்டு கேட்கறதுக்கு கொயர் டீமே உள்ள வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளும் மியூசிக் டீம் வச்ச 2 பேரை காண்டல இப்பதான் வந்திருக்கிறாங்க. ரைட். ஆமென். சாலமோனுக்கு டெய்லி அதுவும் ஃப்ரெஷ்ஷா பாட்டு எழுதணும், ஃபுல் டீம் இருக்கும்.
எல்லா டீமும் இருக்கும், கரெக்டா இருக்கும். அவர் இதுல சந்தோஷம். அவர் சொல்ற எல்லாம் மாயை 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 மாயை. ஆனா இது எதுவுமே இல்லாத, இது எதுவுமே கிடைக்காத, பல நாட்கள் காட்டிலும், பல நாட்கள் குகையிலும், பல நாட்கள் வனாந்திரத்திலும், பல நாட்கள் ஓடிக்கொண்டு ஓடிக்கொண்டு. சில பாட்டுலாம் தாவீதுக்கு நின்னு பாடக்கூடிய டைம் கிடையாது. நின்னு பாடினாலே சவுல் பின்னாடியே குத்துவான். அதனால ஓடிட்டே இருக்கணும். ஓடிட்டு இருக்கும் போதே அவர் சொல்றாரு, சாலமோன் சொல்றாரு எல்லாமே மாயைன்னு. ஆனா ஒண்ணு இல்லாத தாவீது சொல்லுகிறார், அவருடைய சமூகத்திலே பரிபூரண பரிபூரண சந்தோஷத்தினால் திருப்தி, நன்மையினால திருப்தி, சந்தோஷத்தினால திருப்தி. 18ஆம் சங்கீதம் 50வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை. இந்த சதா காலமும் கிருபையை தான் ஏசாயா 55:3 சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு அருளின நிச்சயமான நிச்சயமான கிருபை என்ன தெரியுமா? ஆமா, அவர் அடிக்கிறது இடிக்கிறது எல்லாமே இந்த கிருபைக்குள்ள வச்சுதான். எவ்வளவு சேஃப் இல்ல? நிச்சயமான கிருபை. ஏன் நிச்சயமான கிருபையை கொடுக்கிறான்னா, அவன் நிச்சயமான ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டான். ஒரு விசை தாவீதின் கூடாரம் விழுந்த போது கூட, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் திரும்ப எடுப்பிச்சு நிறுத்தினார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, நீடித்த நாட்களால் திருப்தி, நீடித்த நாட்களால் திருப்தி. 1 நாளாகமம் 29:28 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை பாருங்கள். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே. என்ன அருமையான வார்த்தை இல்ல? ஆமென். ஆமென். He died in a good old age, full of days என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில். full of days, riches and honor. அதாவது அந்த பூமியில ஒருத்தன் எவ்வளவு வாழணுமோ அப்படி வாழ்ந்து முடிச்சிருக்கிறான். இதாங்க திருப்தி, ஒரு நிறைவு. ஆமென். நீடித்த நாட்களால், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பை. யாருக்கு? அவன் என்னிடத்தில் எப்படி இருக்கிறான் தெரியுமா? வாஞ்சையா இருக்கிறார். கைகளை உயர்த்தி இன்னும் உம்மை. ஒரு நிமிஷம். எதுக்கு? இதுக்கா? இதுக்கா? இந்த full of days இதுக்கா? இல்ல ஆண்டவரே, அதெல்லாம் வரட்டும். ஆனா அதாவது நான் ஆண்டவரை தேடும் போது ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். இவனுக்கு நான் இதை கொடுக்கலாம், இவன் இதை விட்டு எவ்வளவு கொடுத்தாலும் இவன் போக மாட்டான், இவனுக்கு நான் இதை கொடுக்கலாம். இதான் இந்த 2026 நம்மோட கோலே, நான் ஆண்டவரை நம்ப வைக்கணும். ஒரு 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 பாட்டு அடிக்கடி பாடுவோம்ல, அது நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய. ஆமே, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய. ஓ ஜீசஸ். ஆமே. எத்தனை பேர் இது 2026 என்னுடைய கோலே கர்த்தரை நம்ப வைக்கிறதுன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காலை முதல் நைட் வர அப்படிப்பட்ட தாவீது தான் சொல்றாரு. ஆமே, சமாதானத்தோட படுத்துக்கொண்டு இப்போ கிடையாது, நித்திரை செய்வேன், தேவரீர் என்னை சுகமாய். ஓ ஜீசஸ். ஒவ்வொரு நாளை எப்படி காலையிலே துவங்கி இரவு வரைக்கும், அதாவது ஆண்டவரோடு தொடர்புல. ஹல்லேலூயா. எங்க அப்பா கிட்ட ஒருத்தன் கேட்டாங்க, பாஸ்டர் நீங்க எப்போ பாஸ்டர் ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு. தேவனோடு எவ்வளவு கனெக்டா இருக்கிறான். கர்த்தர் அவனை எங்க வைத்தா தெரியுமா? ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்து அரியணையிலே உட்கார வைத்து. ஆமென். அந்த வம்சத்தில் அவரும் வெளிப்பட்டு அவர் தாவீதின் தேவனா இருந்தவர் தாவீதின் குமாரனாய் அறியப்படுற அளவுக்கு கர்த்தர் தாவீதை மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா. தாவீது சொல்றார், இந்த பெரியவர்களுக்கு எவ்வளவு பெரிய நாமம் இருக்குதோ அந்த நாமத்தை எனக்கு கொடுக்கிறீங்களே ஆண்டவரே, நீர் என்னை மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்க்கிறீங்க ஆண்டவரே. தேவனை தேடுகிறவனுடைய இருதயம் வாழும்.
அது மாத்திரமல்ல, சங்கீதம் 17:15 தாவீது சொல்லுகிறார், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி. நன்மையினால் கிருபையினால் ஆமென் மட்டும் திருப்தியாக்குகிறவர் அல்ல, அவர் தமது சாயலாலே திருப்தியாக்குகிறார். சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நேரம் அதிகம் போகிறது. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை. தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் அந்த திருப்தியை கொடுக்கிறார்.